இந்த சைடு சூப்பராக இருக்குங்க. அம்மாடி கேஷ் இந்தமாரி ரோட்டில் ஓட்டும் போது தான் செம்மையாக இருக்குல்ல. 2 சைடும் மரம் நல்லா இருக்குல்ல. ஸ்ட்ரெயிட் ரோடு தான், அப்படியே போக வேண்டியதுதான். எதுக்கு இந்த வேலை ஹெல்மெட்டே போடாமல் போயிட்டுருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ரோடு இப்போ தாங்க வளைய ஸ்டார்ட் பண்ணுது. ஐயோ சரி, இப்போ நான் எந்த பக்கம் போனோம்? இப்படி வளைஞ்சு நான் அந்த பக்கம் போகணுமே. ஏன் நான் வளைஞ்சு அந்த பக்கம் போகணும்? இப்படியே போகலாமே. ஐயோ லாரி. ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஸ்குவாடு போகிறாங்க. குறுக்கால மட்டும் வந்து தொலைஞ்சிடாதீங்க வா கேஸ். ஆனால் சொல்கிறேனே, ஜெல் ஷீட் போட்டேனே எனக்கு வழி தெரியவே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ரைடிங் ஜாக்கெட் போட்டோடனே முது வலி தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரைடிங் ஜாக்கெட் உடம்புல இருக்கதே தெரியல எனக்கு. ஹேண்டு மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. பரவாயில்ல. அப்போ ரூம்லாம் தங்க போகிறதில்ல, நேராக போயிட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஒயிட் டவுன் ஹவுஸ் போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், டைம் இருக்கான்னு பார்ப்போம். மணி 11:27. கொஞ்சம் நேரம் வெயிட்டு. அப்பா உனக்கு ரெஸ்ட்டுடா. இந்த டெக்னோ போவ பிராண்டுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்து 7000 mAh பேட்ரி, இதுவே செம்மையாக நிற்கிது சார்ஜு. இதுக்கு நான் பவர் பேங்கே எடுத்துகிட்டு வராமல் இருந்துக்கலாம். போகலாமா? கொஞ்சம் தூரம் தாங்க, போயிடலாம். கேஸ் இந்த மரம் செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க இந்த மரம். இந்த பிளேஸும் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பைக் ஓட்டினா பார்க்குறீங்களா, வியூ பார்க்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. மழை வர மாரி இருக்குங்க, எனக்கு அதுதான் வேணும். பாருங்களேன் இந்த மரம்லாம் எப்படி இருக்கு. இந்த ரோடு சூப்பராக இருக்கு. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இன்னும் 24 கிலோமீட்டர் தாங்க இருக்கு, போயிடலாம். ரோடு ஆனால் சூப்பராக இருக்கு இந்த சைடு. காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பாண்டிச்சேரி வந்துட்டேன். தெரியுதா? இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். ஒரு 47 நிமிஷம் தான் ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா எஸ்டி கார்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இந்த சைடு பைக் ஓட்டுற நல்லாயிருக்கு. மரம் கொஞ்சம் கிட்ட கிட்ட இருக்குது பாருங்களேன், தெரியுதா? இந்த ரோடு நல்லா இருக்கு. இன்னொரு 3.8 கிலோமீட்டர் தாங்க, போயிடலாம். அங்கேருந்து ஒரு ரைட்டு கட் பண்ணால் போயிடலாங்க. ஒரு 3.4 கிலோமீட்டர் தான். இங்கே போக முடியாதோ?
ஃபைனலி பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்குங்க பீச்சு. பார்ப்போம், உள்ளே விட மாட்டாங்க போல். நான் மட்டும் தான் பார்க்க போகிறேன். நல்லா இருக்குல்ல? செம்மையாக இருக்குங்க. அப்பா கால்லாம் வலிக்குது எனக்கு. இந்த டாக் செம்மையாக இருக்குங்க. பேக் உள்ள வச்சுக்கலாமா? காய்ஸ், நாய்க்குட்டி பார்க்க போகிறேன். ஹை, நல்லா இருக்குல்ல பீச்சு? சவுண்டு சூப்பராக இருக்கு. காய்ஸ், அங்கே போகிற செம்ம க்ரௌடாக இருக்கு. ஈரமாக இருக்கே. கொஞ்ச நேரம் உட்காரலாமா? அப்பா ரொம்ப தூரம் அந்த கால் ஒயிட் ஷூ நாசமாக போச்சு. இந்த சைடு லைட்டாக கரையாச்சு. விடுங்க, தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா இருக்குல்ல? சரி, கொஞ்சம் நடப்போம். ஏய், இந்த சைடு சூப்பராக இருக்குங்க. கீழே இறங்கலாமா? காய்ஸ், நான் அந்த கல்லில் இறங்கலான் இருக்கேன். அம்மாடி, நல்லா இருக்குல்ல? ஹை 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 ஹை. ஐயோ, ஐ ஐ ஐயோ. அப்பா, உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதா? ஒரே நிமிஷம் இருங்க. வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறாங்க. பாருங்க, செமையா இருக்குல்ல? ஃபைனலா பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்தாச்சு. மேலே போக முடியாது. கேமரா பேக் வாட்டர் ப்ரூஃப்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் ப்ரூஃப் தான், செமையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஐயோ, பெரிய அளவரத்துக்குள்ள ஓடிடணும். ஓகே, கிளம்பலாம். எம்மாடி, இந்த மேலே தான் ஏறி வந்தேன். எப்படி போக போகிறேன்னு தெரில. ஐயோ, ஷூ போட்டுக்கணும். எனக்கு வாட்டம் இல்லை. நார்மலாக யார் சொன்னால் நான் மேலேயே ஏறிடுவேன். ஏம்மா போடி. நல்லா இருக்குங்க பீச்சு.
இந்த ஒயிட் டவுன் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது. போய்ட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வருமா?